மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களின் அறிவுறுத்தலின்படி இன்றைக்கு தமிழ்நாடு முழுவதுமாக உலக சுற்றுச்சூழல் தினமாக ஜூன் 5ஆம் தேதி கொண்டாடப்படுகிறது. அதை முன்னெடுப்பாக மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் ஆணைக்கிணங்க மாண்புமிகு துணை முதலமைச்சர் அண்ணன் அவர்களின் ஆணைக்கிணங்க இன்றைக்கு தமிழ்நாடு முழுவதுமாக இந்த தூய்மை பணியாளர்கள் ஈடுபட்டிருக்கிறார்கள். இதில் அதிகபட்சமாக கிட்டத்தட்ட அரசு அலுவலகங்களை சார்ந்த 1077 அரசு அலுவலகங்கள் இந்த தூய்மை பணிகளில் ஈடுபட்டு வருகிறார்கள். இன்றைக்கு சென்னை மாநகராட்சிக்குட்பட்ட நம்முடைய ரிப்பன் வளாகத்துக்கு கூட குப்பைகளை முற்றிலுமாக அகற்றும் பணியில் மாநகராட்சி பணியாளர்கள் ஈடுபட்டிருக்கிறார்கள். இந்த குப்பைகளை அகற்றும் பணியின் பொழுது குப்பைகள் தனித்தனியாக பிரிக்கப்பட்டிருக்கிறது. காகிதங்கள் தனியாக, அதுக்கப்புறமா கார்ட்போர்ட் தனியாக, அதுக்கப்புறமா தெர்மாக்கோல் தனியாக, வேஸ்ட் தனியாக, பிளாஸ்டிக் தனியாக, கிளாஸ் தனியாக, இப்படி தனித்தனியாக குப்பைகள் பிரிக்கப்பட்டு வெளியில் இந்த மாநகராட்சிக்கு வெளியில் எல்லாமே கலெக்ட் செய்யப்படுகிறது. இதுபோல் இன்றைக்கு சென்னை மாநகராட்சிக்கு உட்பட்டு 15 மண்டலங்களிலும் இந்த தூய்மை பணியில் மண்டல வாரியாக ஈடுபட்டு வருகிறார்கள். ஒவ்வொரு மண்டலத்திலும் ஒவ்வொரு பகுதி என்று அமைக்கப்பட்டு மொத்தமாக அந்த மண்டலங்களில் சேகரிக்கக்கூடிய குப்பைகள் ஒரு பகுதிகளில் எடுத்து செல்லப்பட்டு அந்த பகுதிகளிலிருந்து மாநகராட்சி அதிகாரிகள் மூலமாக வரக்கூடிய நாட்களில் ஏலம் விடுமாறு அறிவுறுத்தல் வழங்கப்பட்டிருக்கிறது. அதன்படி செயல்படப்படும். இன்றைக்கு மாநகராட்சி பார்த்தீங்கன்னா இந்த குப்பைகள் எல்லாமே சேகரிக்கப்படுகிறது. இதே போல் தமிழ்நாடு செக்ரட்டரியேட்லேயும் இந்த குப்பைகள் சேகரிக்கப்படுகிறது. தமிழ்நாடு முழுவதுமாக இன்று முற்றிலுமாக இப்பொழுது துவங்கப்பட்டு மாலை 3-4 மணி வரை இந்த தூய்மை பணிகள் நடைபெறும். நம்முடைய தமிழகத்தை தூய்மையாக வைத்துக்கொள்ள இது ஒரு முன்னெடுப்பாக இன்றைக்கு இது நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களாலும் மாண்புமிகு துணை முதலமைச்சர் அவர்களாலும் முன்னெடுப்பு எடுக்கப்பட்டிருக்கிறது. சேகரிக்கப்படக்கூடிய குப்பைகள் அனைத்துமே ஏலத்தில் விடப்பட்டு அதன் மூலியமாக அரசுக்கு ரெவென்யூ ஜெனரேட் பண்ணுற வகையில் திட்டம் செயல்பட்டு இருக்கிறது. ஆனா இந்த விதிமுறைகளை மீறி இந்த கட்டிட கழிவுகளை கட்டும் நிறுவனங்கள் கட்டிட கழிவுகள் பொறுத்த வரைக்கும் இப்போ மாநகராட்சியில் 2 மாதத்துக்கு முன்னே கவுன்சிலில் ஒரு ரெசல்யூஷன் கொண்டு வந்தோம். கட்டிட கழிவுகள் எல்லாமே முற்றிலுமாக அகற்றப்பட வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு கமர்ஷியல் பில்டிங் அப்பார்ட்மெண்ட்ஸ்க்கெல்லாம் ஒரு தனி ஃபைன் போட்டிருக்கிறோம். அதே போல் மிடில் கிளாஸ் ஃபேமிலிக்கு எல்லாமே ஒரு ஃபைன் போட்டிருக்கிறோம். அதுக்கப்புறம் 1500 ஸ்கொயர் ஃபீட் இருக்கக்கூடிய வீடுகளுக்கு எல்லாமே ஒரு ஃபைன் போட்டிருக்கோம். இப்போ கட்டிட கழிவுகள் எல்லாமே முற்றிலுமாக மாநகராட்சி இன்டீரியர் ரோட்ஸில் கூட தீவிரமாக அகற்றப்பட்டு வருகிறது. சென்னை மாநகராட்சியை பொறுத்த வரைக்கும் தொடர்ந்து நம்ம இது தெரிவிக்கிறது தான். மாநகராட்சியில் இந்த நாய்கள் பிடிக்கும் பணிகள், நாய்களுக்கு கருத்தடை பண்ணும் பணிகள் தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. இருந்தாலும் நம்ம சென்ட்ரல் கவர்மெண்ட்லேருந்து ரூல்ஸ் நாய்களை பிடித்த பிறகு அது கருத்தடை பண்ணி மீண்டும் அதே பகுதியில் விடுமாறு தான் அறிவுறுத்தல் வழங்கப்பட்டிருக்கிறது. தொடர்ந்து மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் கூட இது குறித்து ஒரு ஆலோசனை கூட்டம் போட்டிருந்தார்கள். நம்முடைய எம்பிகளாம் கூட இது குறித்து பேசுவதாக தெரிவித்திருக்கிறார்கள். மாநகராட்சி சார்பாக இப்போ ஒவ்வொரு வீட்டில் வெளியில் இருக்கக்கூடிய செல்ல பிராணிகளுக்கும் சரி, தெருவில் இருக்கக்கூடிய நாய்களுக்கும் சரி, அதற்கு சிப் பொருத்துமாறு தெரிவித்திருக்கிறோம். இந்த சிப் மூலியமாக அது என்ன ஏஜ் கேட்டர் இருக்குது, வேக்சின் பண்ணியிருக்கா, ரேபிஸில் அஃபெக்ட் ஆகிருக்கா, இல்லை வீட்டில் வளர்த்த செல்ல பிராணியை வெளியில் விட்டுட்டாங்களா அப்படின்ற ஒரு ஃபுல் டீட்டெயில் நம்ம மாநகராட்சி சார்பாக ஃபுல் அப்சர்வேஷனில் வைக்குமாறு இந்த ஒரு முன்னெடுப்பு எடுத்திருக்கிறோம். மாநகராட்சி எல்லையில் குறிப்பாக மண்டலம் 2, மண்டலம் 3, 7, 14, 12 இந்த மாதிரியான ஏரியால வெளிப்பக்கம் இருந்து, அதாவது அதற்கு கட்டிடக்கழிவு ரோட்டோரம் தொடர்கதையாயிட்டு வருது. தடுக்கிறதுக்கு மாநகராட்சி சார்பு என்ன நடவடிக்கை எடுத்துருக்கீங்க? அதாவது கண்காணிப்பு கேமரா வச்சிருக்கீங்களா? இல்லை அந்த மாதிரி வெளியே போட்டவங்க நடவடிக்கை எடுத்துருக்கீங்க? நீங்கள் குறிப்பிட்ட மண்டலம் 1 மணலி, மாதாவரம், திருவற்றூர் இந்த மாதிரி பகுதிகள் எல்லாம் அதிக வேக்கன்ட் லேண்ட் இருக்கக்கூடிய பகுதிகள், தனியாருக்கு சொந்தமான நிலங்கள் அதிகமாக இருக்கக்கூடிய சூழல் இருக்குது. அந்த மாதிரி பகுதிகளில் சில பேர் குப்பைகளை போடுறாங்க, கட்டிட கழிவுகளை போடுறாங்க. இப்போ மாநகராட்சி சார்பாக ஒவ்வொரு தனி நபருக்குமே அவங்களே ஒன்று ஷீட் அடிக்கணும். அவங்களோட லேண்ட் எவ்வளோ இருக்குன்னு வகைப்பாடு கண்டறிந்து அந்த லேண்ட் முழுவதுமாக ஷீட் அடிக்குமாறு அறிவுறுத்திருக்கோம். இல்லைன்னா மாநகராட்சி சார்பாக ஆக்ஷன் எடுக்கப்படும், ஃபைன் போடுமாறு நாங்கள் அறிவித்திருக்கோம்.
வரக்கூடிய பருவமழையை முன்னிட்டு ஒவ்வொரு ஆண்டுமே வந்து நம்ம ஆகஸ்ட் மாதத்தில் தான் வந்து இந்த டீசில்ட்டிங் பண்ணிகிட்ருப்போம். ஆனால் இப்பொழுது பார்த்திங்கன்னா ஜூன் ஜூலை மாதத்துலேயே வந்து டீசில்ட்டிங் வந்து துவங்கப்பட இருக்கிறது. அதற்கான டெண்டரும் போயிருக்கும். இந்த ஆண்டு பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வீராங்கலோடை, ஓட்டேரி நல்லா, அதுக்கப்புறம் விருகம்பாக்கம் கேனால் வந்து மாநகராட்சியின் வகைப்பாடுக்கு மாற்றப்பட்டிருக்கு. அதற்கான பணிகளும் வந்து வரக்கூடிய நாட்களில் வந்து துவங்கப்பட்டிருக்குது. இந்த ஓட்டேரி நல்லா, வீராங்கலோடை, அதுக்கப்புறமா விருகம்பாக்கம் கேனால் இது முற்றிலுமாக அந்த ஸ்லட்ஜ் ட்ரக் பண்ணி எல்லாத்தையுமே ரிமூவ் பண்ணுறதுக்கான பணிகள் வந்து வரக்கூடிய நாட்களில் எடுக்க இருக்கும்.